ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் கிராசரி அப்புறம் ஸ்டேஷ்னரி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் என்னென்னு காமிக்கிறேன். கூடவே இன்றைக்கி நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணோம். அதெல்லாமும் கவர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். பீஸா வாங்கிட்டு வந்தேன், சும்மா பசங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்றது மாதிரி. ஸோ அது ரெண்டுன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் அப்புறம் ரவை காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் ப்ரெட் ஃப்ளார் வாங்கினேன். என் பெருசு வந்து ப்ரெட்டு பண்ணினா லாஸ்ட் வீக்கு. ஸோ அது அவளுக்கு அழகாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது. அப்புறம் மேகி ஒரு பேக்கெட், அதுவும் பசங்களுக்கு தான். அப்புறம் பிஸ்கட், மினி பிஸ்கட், இதுவும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக அதுவும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாங்கினேன். ஸோ இது டீ பன்னு, அது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வாங்கினேன். அப்புறம் 2 பசங்களுக்கும் எங்களுக்குமே பேஸ்ட்டு. தென் இது சீஸ் பால்ஸு, இதுவும் பசங்களுக்கு தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோகனட் மேக்ரோன்ஸ், அதுவும் வாங்கினேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கினேன். தென் இதுவும் ஃபிக் ரோல், இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். இதுவும் எனக்கு தான் வாங்கினேன். இது பசங்களுக்கு பிஸ்கட்டு. இதுவும் சாக்லேட் குக்கீஸ். எனக்கு இந்த சாக்லேட் குக்கீஸ் பிடிக்காது, பட் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுவும் வாங்கியிருக்கு. தென் மாங்காய் வாங்கினேன். இதுவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்ல, அந்த மாதிரி மேங்கோ தான். அது நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஒன்று வாங்கினேன். அப்புறம் தக்காளி 2 பேக்கெட். அப்புறம் பனானாவும் 2 சீப்பு வாங்கினேன். அப்புறம் பீன்ஸ், இந்த பீன்ஸும் நல்லாயிருக்கும், சின்ன பேபி பீன்ஸு, அது ஒரு பேக்கெட். அப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆஸ் யூஷுவல் ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு பேக்கெட். அப்புறம் கேரட், என் பெருசுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் அவகேடோ ஒரு பேக்கெட், அதில் 4 இருக்கும். ஸோ அதுவும் 1 வீக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா பொட்டேட்டோ, இதுவும் குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் தான், அது ஒரு பேக்கெட் வாங்கினேன். கூடவே க்ரன்ச்சி ஆப்பிள், அதுவும் 2 பேக்கெட் எடுத்தேன், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டதுக்கு. கார்ன் 2 பேக்கெட். யூஸ்வலாக ஒரு பேக்கெட் தான் வாங்குவேன். இந்த வாட்டி பெருசு 2 வேணும்னு சொன்னதுனால அவளுக்காக 2 வாங்கினேன். அப்புறம் தேங்காய், நாங்கள் யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் தேங்காய் 1 வாங்கினேன். அப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், அதுவும் 2 எடுத்தேன். அப்புறம் எக் பிளான்ட், தென் குக்கும்பர், அதுவும் 2 எடுத்தேன். இதுவும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துருவேன் இல்லையா, ஸோ அதுக்காக. அப்புறம் கீரை, இந்த வாட்டி இந்த மிக்சட் கீரை தான் எடுத்தேன். அது ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் எடுத்தேன். அப்புறம் வாட்டர் மெலன், ஆக்சுவலாக இந்த சீசனில் வாட்டர் மெலன் கொடுக்க மாட்டேன், பட் பசங்க கேட்டுகிட்டே இருந்தனால ஒரு சின்ன வாட்டர் மெலன் 1 வாங்கினேன். அப்புறம் கிரேப்ஸு, தென் கோக்னட் மில்க் வாங்கினேன் இந்த வாட்டி. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி வாங்கியிருக்கேன், அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வாங்கினேன். அப்புறமா யோகர்ட் 1 எடுத்தேன். அப்புறம் ஆயில், அதுவும் தீர்ந்துடுச்சு. ஸோ கோகனட் ஆயிலும் அப்புறம் ஸ்ப்ரேயும் வாங்கினேன். 2ம் காலியாக போகுது, அதனால் அது 2 வாங்கினேன். அப்புறம் சால்ட்டு, அப்புறம் மஷ்ரூம் அண்ட் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி 2 வாங்கினேன். இனி கொஞ்சம் நாளைக்கு வெஜிடேரியன், ஸோ அதனால் மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி, அதுவும் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பெருசுக்கு டைட்ஸ் வாங்கினேன். அது அவளுக்கு பழையது, அவளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குதா, அது சரியாக கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றா. ஸோ அதனால் இது வாங்கினேன். அப்புறம் கிச்சனுக்கு ஒரு மேட்டு, ஃப்ளோர் மேட் 1 வாங்கினேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லா 1 எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பாலும் ஒரு பாட்டில். யூஸ்வலாக பால் 2 வாங்குவேன், காலியாகவே மாட்டேங்குது. அதனால் இந்த வாட்டி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் வாங்கினேன் பசங்களுக்கு. என்னென்னா இப்போது கிறிஸ்மஸ்க்கு ஸ்கூலில் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக கொடுப்பாங்க, லாஸ்ட் இயரும் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் நிறைய கார்ட்ஸ் வந்தது, பட் எங்களுக்கு இப்படி கொடுக்கணுன்னே தெரியாது. ஸோ அதனால் நான் கொடுக்கல லாஸ்ட் இயர். அதனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டே நான் வாங்கிட்டேன்.
அப்புறம் இது ஒரு பசங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ளஸ் மைக்கு ஒரு செட் இருந்துச்சு. ஸோ அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சும்மா பசங்களுக்கு அந்த மைக் ஃபியர்லாம் போகிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது பெயிண்ட்டு, இது பெருசுக்கு பெயிண்ட் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேணும்னு கேட்பா. ஸோ அதனால அது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து பெயிண்ட்டுக்குள்ள அந்த பேலட் தான். அப்புறம் பட்ஸும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதோட சேர்ந்து இது டஸ்ட்பின் பின் கவர் தான், அது ஒன்று. இந்த பொம்மையை காமிக்கிறதுக்காக தான் அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த டால் அவளுக்கு ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கினதுக்காக கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்து. பேபி வேணும்னு கேட்டதுக்காக இந்த டைப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேபி வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அதுக்காக இந்த பேபி வாங்கியாச்சு. இதில் எல்லாமே பண்ணலாம். இதுக்கு ஃபீடிங் பாட்டில் கூட இருக்குது உள்ள, அதெல்லாம் வச்சு வாங்கினோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு டூவெட் ஒன்று வாங்கினேன். கொஞ்ச நாளாக வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி தான் வாங்கினோம். அவ்வளோதான். கிராசரி வாங்கினது எல்லாமே காமிச்சிட்டேன். அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது. அவங்க ஸ்கூலில் இந்த கிறிஸ்மஸ்க்கான நிறைய டெக்கரேஷன்ஸ் அது இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம வீட்லேயும் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ண ஆரம்பித்தது. லாஸ்ட் இயரும் பண்ணோம். இந்த வாட்டியும் சரி டிசம்பர் ஆகிடுச்சுல, ஸோ பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் இந்த டெக்கரேஷன்ஸ் அந்த பால்ஸ் அதெல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். அது ஆல்ரெடி வாங்கினது தான். அதெல்லாமே பசங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே என்னோட அந்த குட்டி டால்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதெல்லாமே போட்டு தான் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே போட்டு தான் வச்சுருப்போம். ஸோ அதுவும் போட்டுட்டு கூடவே இது எல்லாமே போட்டிருந்தோம். அப்புறம் லைட்ஸ் எல்லாமும் போட்டதுக்கு லாஸ்ட் இயரே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே இந்த வாட்டி போட்டாச்சு. ஆக்சுவலாக இதுக்கு டெக்கரேட் பண்ணுறது ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியாக அப்படி தான் இருக்குது. பசங்க கூட சேர்ந்து நானும் ஜாலியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம். அந்த பாக்ஸுக்குள்ளேயே வச்சுட்டு லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளேயே வச்சது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி லைட்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதுலேயே ஆட்டோமேட்டிக்கில் ஆக்சுவலாக அது டிஃப்ரெண்ட்டான இதை வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிட்டே இருக்க மாதிரி, பிளிங்கே ஆகாமல் இருக்கிற மாதிரிலாம் செட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போவும் போட்டுட்டு அது நம்மளுக்கு எந்த இதில் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி தான் அந்த லைட்டு. எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. சூப்பராக தான் இருந்துச்சு. அது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு பண்ணுறதுக்கு. டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே சிம்பிளான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான். பட் அதில் ஒரு ஹாப்பினஸ் தான். போட்டாச்சு. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த பிளிங்க் ஆகி வைக்கிற மாதிரி, ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. பசங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. நம்ம வீட்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு, டெக்கரேட் பண்ணியாச்சு, அந்த மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தான் பசங்களுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் அந்த டால் எல்லாமே தூக்கிட்டு வந்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயும் செட் பண்ணியாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.